ஹாய் ஆல் வெல்கம் டு சிந்து ஆரி ஒர்க். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணலாம், அதையும் எவ்வளோ எலிகண்ட்டாக காட்ட முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். சாரீ பார்த்திங்கன்னா இங்க் ப்ளூ கலரில் டார்க் இங்க் ப்ளூ வரும்ல அந்த மாதிரி கலரு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டாக ஓகேங்களா, காப்பர் சரி. ஸோ நான் காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன் போடுறேன். ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி யூஸ் பண்ணி காப்பர் ஜரி யூஸ் பண்ணி 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட டிசைன் எதுவும் இதுதான் வேணும்னு கேட்கல. அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அண்ட் பார்க்கவும் கொஞ்சம் ஹைலைட்டாக அந்த சாரீக்கு மேட்சாக தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்க சாரியில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கொடி பேட்டர்ன் மாதிரி வச்சு 3 டாட்டில் ஃப்ளார் இருக்கிற மாதிரி, ஒரு கொடியில் 3 ஃப்ளார் இருக்கிற மாதிரி டிசைனு, அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டி லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த டிசைன் இருந்துச்சு. ஸோ அவங்க கேட்டிருந்தது என்னென்னா, எனக்கு கொடி பேட்டர்ன் மாதிரியே இருந்தாலே போதும்ன்ட்டாங்க. நம்ம அவங்கக்கிட்ட டிசைன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரியே வச்சு நம்ம டிசைன் மேக் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான், ஒரு 45 அந்த மாதிரி 50க்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெண்டிங் டிசைன்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நம்ம என்ன நினச்சிருந்தோன்னா கட் பீட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே மட்டும் பாக்ஸ் மட்டும் அவுட்லைனில் கட் பீட்ஸ் அந்த மாதிரி உள்ள ஒரு டிசைன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துருந்தோம். நான் உங்களுக்கு சாரியோட பிக்கை எண்டிங்கில் வீடியோட எண்டிங்கில் போடுறேன் பாருங்கள். அதில் இருக்க அந்த இது அவங்க வேணான்ட்டாங்க. எனக்கு சிம்பிளாக வேணும், கொடி பேட்டர்னே போடுங்க, உங்களோட சாய்ஸ்க்கே போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கொசன்னு வேணாம், கொஞ்சம் நீட்டாக இருந்தால் போதுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஓகே, கொடி பேட்டர்னே கொஞ்சம் கொடி எல்லாமே லாங்காக போட்டு அங்கங்கே 1, 2 லீஃப் வச்சு டிசைன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி டிசைன் போட்டேன். போட்டுட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் கொடுக்காம அதை கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கொடி பேட்டர்னில் ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன ஸ்டிச்சஸ்னு சொல்கிறேன். சரி பார்த்திங்கன்னா எப்போவுமே குட்டியாக நெருக்கமாக போடணும். அப்போ தான் நமக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிஞ்சிருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்கள் ரொம்ப லாங்காகவும் அண்ட் கேப் விட்டும் போட்டிங்கன்னா அது தனியாக ஆக்வர்டாக தெரியும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஜரி போடும்போது கொஞ்சம் நெருக்கி நெருக்கி குட்டியாக அண்ட் லாங்காக போடாமல் பார்த்துக்கோங்க. சில பேர் 3 சரி, சில பேர் 5 கூட போடுவாங்க. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 5ம் போடலாம், 3யும் போடலாம். அது உங்களோட விருப்பம் தான். பிகினர்ஸாக இருக்கவங்க மேக்ஸிமம் 5 போட்டே போடுங்க. சப்போஸ் நீங்கள் டிசைனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த ஜரி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு டைலருக்கு தைக்க எதுவும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் போடுறேன்ல இந்த மாதிரி தான் கொடி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறேன். மேலே கீழே கொடி வர மாதிரி மாற்றி மாற்றி ரிவர்ஸில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லீஃப் அங்கங்கே ஒன்று, ரொம்ப கொசன்னு எல்லா இதுலேயும் வராமல் அங்கங்கே ஒன்று மட்டும் வர மாதிரி நீட்டாக போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான். நான் மேக்ஸிமம் ட்ரேசிங் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. மேக்ஸிமம் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் போடுவேன். ட்ராயிங் வராதுன்னு நினைக்கிறவங்க அந்த கொடி பேட்டர்ன் நீங்கள் மொபைலில் எடுத்து ட்ரேஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். எப்போவுமே ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம ஓனாக ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஹேண்டு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு அது மேலே ட்ரா பண்ணுங்கள். இல்லை கிளாத் லூஸ் ஆகும், நம்ம போடுற டிசைனுமே கொஞ்சம் நீட்டாக வராது. ஒவ்வொன்றுக்குமே கீழே கையை வச்சுட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கிளாத்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், டிசைனும் ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான். ஸோ எல்லாமே வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமும் எப்படி ஆரி ஒர்க் எவ்வளோ நீட்டாக போடணும் அப்படிங்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வீடியோவோட எண்டு வரைக்கும் நான் இடையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் என்ன நுணுக்கம் இருக்கோ அதை சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே கமெண்ட்ஸில் என்ன டவுட்டுங்கிறத கேளுங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெறும் ஜரியில் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்தா அது அவ்வளோ எம்போஸ்டாக தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஹாஃப் லோட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹாஃப் லோட் ஸ்டிச் தெரியாதவங்க கமெண்ட்டில் போயிட்டு ஹாஃப் லோடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1 யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1ன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட செப்பரேட் வீடியோ உங்களுக்கு நான் வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக அதை போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த கொடி பேட்டர்ன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹாஃப் லோட் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோட் ஸ்டிச் தான் குடுக்குறேன். கிராஸ் லோட் ஓகேங்களா? லோட் ஸ்டிச் குடுக்குறேன். லோட் ஸ்டிச் வந்து லீஃப் ஃபில்லிங்க்காக லோட் ஸ்டிச் குடுத்து லீஃப ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாரி இருக்கிற எல்லா லீஃப்லயும் குடுத்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. லோட் ஸ்டிச் தெரியாதவங்களும் லோட் ஸ்டிச்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதான ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா லீஃப்லயும் போட்டு எடுத்துக்கிறேன்.
பெரிய லீஃபை பார்த்தீங்கன்னா, லீஃப் ஸ்டிச்லேயே நம்ம நெறைய டைப்ஸ் படிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி நான் அந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சென்டர் லைனை ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த ஹாஃபை ஃபில் பண்ணி அடுத்தது நெக்ஸ்ட் ஹாஃபை ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு சின்ன கேப் வரும். அதை வந்து சேம் அந்த ப்ளவுஸ் கிளாத் கலர்லேயே அதுக்கும் வந்து சில்க் த்ரெட்டே யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிளாஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம 3 டைப் ஆஃப் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். லைவ் அண்டு ஆஃப்லைன், லைவ் அண்ட் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கிளாஸ், இந்த மாதிரி 3 டைப்பாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நான் வந்து லீஃப் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பிக் லீஃபை வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக நம்மளால் பீட்ஸு, ஜர்தோசி அந்த மாதிரி மட்டும்தான் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் எலகெண்ட்டாக காட்டணுன்னு கிடையாது. த்ரெட்டுலேயே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் எலகெண்ட்டாக காட்ட முடியும். ஸோ ஆரி நீடில் மட்டும் இல்லாமல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் வச்சுமே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ ஆரி கற்றுக்க ஆசை இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். நான் த்ரெட்டு மட்டுமே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால அந்த ப்ளவுஸ் கிளாத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். ஸோ ஹோல்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து த்ரெட்டை அந்த சேம் ப்ளவுஸ் கிளாத்தையே யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தெரியாத மாதிரி 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் சுற்றியே வந்து நான் காப்பர் ஜரி யூஸ் பண்ணி ஃபுல்லத்துக்கும் வந்து அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் டிசைன். இதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு காட்டியிருக்கேன். ரைட் சைடும் அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் டிசைன். ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே சேம் டிசைன் தான். காப்பர் ஜரி எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஹோல்ஸ் அதிகமாக இருக்குல்ல, அதனால் அவுட்லைன் மட்டும் கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த ஒர்க்கு வந்து நான் 2 டேஸ் கம்ப்ளீட் பண்ணேன். 2 டேஸ்னால் ஃபுல்லாக இல்லை. ஃபஸ்ட்டு டே ஒரு ஹாஃப் டே, அடுத்த நாள் ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி தான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து 2 டேஸில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சண்டே கொடுத்துட்டு வெனஸ்டே வந்து அவங்க கஸ்டமருக்கு வந்து தைச்சு கையில் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து மண்டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டே முடித்து அவங்க கையில் கொடுத்தாச்சு. இந்த ஒர்க்குக்கு வந்து நான் மினிமல் பட்ஜெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். அமௌண்ட்டு மினிமலாக தான் வந்து அமௌண்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோவா இருக்குங்கிறத ஆரி ஆல்ரெடி போட்டுட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆரி இப்போ கற்றுட்டு அடுத்த ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கு எவ்வளோ வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இருந்தால் நான் லைக் போடுறேன். கஸ்டமர் வந்து இந்த டிசைன் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி அவங்க மெஷின் எம்ப்ராய்டரிக்கு போகிறேன்னு சொன்னாங்க. நான் தான் த்ரெட்லேயே நம்ம மெஷின் எம்ப்ராய்டரிக்கு அதை விடவே நீட்டாகவும் எம்போசரிங்காகவும் போட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரை எடுத்து போட்டேன். அவங்க மிஷின் எம்ப்ராய்டரினா ரேட் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் வந்து ஆரிங்கும்போது ஹேண்டில் போடும்போது ரேட் அதிகமாக கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இல்லை ஒர்க் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது கஸ்டமர். நமக்கு வர்றது எல்லாம் மேக்ஸிமம் நெட் கிளாத்து, பீட், ஜர்தோசி அந்த மாதிரி மேக்ஸிமம் ஒர்க் வரும். த்ரெட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டில் மினிமல் பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டனால இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு. கிளையண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களே நமக்கு வந்து டைலர்ட்டேருந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி நல்லாயிருக்கு, இந்த அளவுக்கு அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன்லேயும் நம்மளால் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எப்போவுமே
ரொம்ப தரோவா இருக்கணும். எந்த ஸ்டிச்சஸ் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்போவுமே தெளிவா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டிச்சே போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஒர்க் கற்றுக்கணும், ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஆன்லைன் லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜூலை மந்த்து அட்மிஷனில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்